வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமிய போர்கள். நாம் இன்றைக்கி இஸ்லாமிய போர்களில் பார்க்க போகிறது த பேட்டில் ஆஃப் ட்ரென்ச். பேட்டில் ஆஃப் ட்ரென்ச்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அரபில் சொல்கிறதா இருந்தால் மராக்கா கந்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தக் அப்படின்றது வந்து பாரசீக ஒரு சொல். அதிலிருந்து வந்தது தான் இந்த அரபு சொல் கந்தாக் அப்படின்றது. இது என்ன ட்ரென்ச் அப்படின்றீங்களா? ட்ரென்ச்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பள்ளம்னு அர்த்தம். நீளமான பெரிய பள்ளம் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஆழமாக இருக்கும். நீளத்தை விட அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ரொம்ப நீளமாக தோண்டக்கூடிய ஒரு பள்ளம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அப்போ அது மாதிரி ஏதாவது பள்ளத்துக்குள்ளே போய் சண்டை போட்டாங்களா அப்படின்னா அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இந்த சண்டை நடந்தது வந்து எங்கே நடக்குதுன்னா மதீனா பக்கத்துலேயே வச்சு நடக்குது. வேறு எங்கேயும் நடக்கலை, மதீனா கிட்டேயே தான் நடக்குது. மதீனா கிட்டேனா மதீனாவே தான் தாக்க வர்றாங்க. அதாவது நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம், ஒவ்வொரு தடவையும் இவங்களை காலி பண்ணுறது தான் முதல் வேலைன்னு சொல்லிட்டு தான் இந்த குறைஷிங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 முக்கியமான பெரிய போர்கள் பார்த்தோம். ஒன்று பேட்டில் ஆஃப் பதர், இன்னொன்று பேட்டில் ஆஃப் ஊஹுத். அந்த ஊஹுத் மலையில் நடந்த சண்டை. இன்னொன்று பதர் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதர்ன்ற இடத்துல நடந்த சண்டை. இந்த பதர் சண்டை வந்து இஸ்லாமியர்களுக்கு பெரிய வெற்றி. அவங்க 300 பேர் தான் இருந்தாங்க, எதிரிகள் 1000 பேர் இருந்தாங்க. அப்போவும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஊஹுத் போரில் வந்து வெற்றியா தோல்வியான்னு எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிப்போச்சு. என்னென்னா, இவங்க முதல்ல வெற்றி பெற மாதிரி இருந்தும் பின்னாடி பின்பக்கமாக தாக்க வந்துட்டாங்கன்றதில் இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் பெரிய வெற்றி இல்லை, இவங்களுக்கும் பெரிய வெற்றி இல்லைன்ற மாதிரி அந்த பெரிய போர் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த நாதிர் குவானக்கியா பனு குவானக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழுவோடு நடந்த ஒரு சண்டை நடந்தது பார்த்திங்களா. அதில் வந்து ஒரு யூத இனத்தை வந்து இவர் கண்டித்து துரத்தி விட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு கூட அடிப்படையில் ஒரு கேள்வி வரலாம். அதாவது இவங்க எல்லாருமே வந்து இவருக்கு குறைஷிகளுக்கு மட்டும்தானே இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அப்புறம் இந்த யூதர்களுக்கு என்ன கடுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். யூதர்களை பொறுத்தவரை அவங்க ஜீசஸை வந்து ஒரு ப்ராஃபிட்டாக ஏற்றுக்கலை. இன்றைக்கி வர ஏற்றுக்கலைன்னு வச்சிங்களேன். ஆனால் முகமது நபி வந்து ஜீசஸை ஒரு ப்ராஃபிட்டாக ஏற்றுக்கிட்டார். அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறதே இவருக்கு முன்னாடி உள்ளதில் முக்கியமானவங்கன்னு சொல்கிறது 3 பேரை தான் சொல்கிறார். மற்றவங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய எல்லா தீர்க்கதரிசியும் அவர் ஏற்றுக்கலைன்னு வச்சுக்கிங்க. முதல்ல அவர் ஏற்றுக்கிட்டது ஆபிரகாம், 2வது மோசஸ், 3வது ஜீசஸ், 4வது இவர் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க முக்கியமான இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. முகமது நபி ஜீசஸை ஏற்றுக்கிட்டார் அப்படின்றது வந்து யூதர்களுக்கு பெரிய தலைவலி, எரிச்சல். அவங்கள பொறுத்தவரை என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த தூதர் இனிமேல் தான் வருவார் அப்படின்ட்டு இருக்காங்க. புரியுதா? யூதர்களை பொறுத்தவரை அந்த கடைசி தூதுவர் இனிமேல் தான் வரப்போகிறாரு, அவருக்கெலாம் வரவே இல்லை அப்படின்னு. கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை வந்து ஜீசஸ் தான் அவர் அப்படின்றது. இஸ்லாமியர்களோட நம்பிக்கை ஜீசஸும் ஒரு இறை தூதர் தான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த முகமது நபி தான் கடைசி இறை தூதர்னு. அப்படி ஆளாளுக்கு ஒரு கதைன்னு வச்சுக்கிங்க. இந்த யூதர்களுக்கு ஏற்கனவே இவரை பிடிக்காதுன்றது கொள்கை அடிப்படையில் பிடிக்காது. 2வது ஒரு வாட்டி கோல் வேறு வாங்கினதில் கடுப்பில் இருக்காங்க. அப்போ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பு கிளம்பி போய் நேராக மெக்காவுக்கு போகிறாங்க. அதாவது இவர்கிட்ட அப்பப்போ அடி வாங்கின குரூப்பு இருக்குல்ல, இவர்கிட்ட சும்மா சீண்டி பார்த்துட்டு அடி வாங்கிட்டு வேறு வழி இல்லாமல் எஸ்கேப் ஆகி ஓடின குரூப்பு. இது மாதிரி ஒரு 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேராக மெக்காவுக்கு போகிறாங்க. மெக்காவில் போயிட்டு அபு சுஃபியானை போய் மீட் பண்ணுறாங்க. அபு சுஃபியானை மீட் பண்ணி, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அவமானமே இல்லையா, நீலாம் அவர்கிட்ட சும்மா அடி வாங்கிட்டு உட்காந்துருக்குற அப்படி இப்படின்னு வேர்பேற்றி விடுறது தானே வைங்களேன். இந்த மாதிரி வேர்பேற்றும் போது அவர் அபு சுஃபியான் கணக்கு போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4000 சோல்ஜர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 2-3 டீம்லாம் சேர்த்தா ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் கிட்ட ரெடி ஆகிறதுக்கு இந்த கடாஃபா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கட்டாப்பான்ற குரூப்பு அவங்க ஒரு 2000 பேர்கிட்ட வச்சுருக்கிறாங்க. அப்புறம் பனு முரான்னு ஒரு குரூப்பு, அவங்க ஒரு 400-500 பேர் வச்சுருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 10,000 பேர் தேர்த்திட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த 10,000 பேரோட போகும்போது இவங்க ஏற்கனவே போய் போட்டு கொடுத்துட்றாங்க. அவர்கிட்ட ஒரு 3000 பேர் தான் தேர்வாங்க, அதுக்கு மேலே தேர மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மதீனாவை போய் தாக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு கேங் இருக்குது அங்கேயே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பனு குசா அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பனு குசா அப்படின்ற குரூப் என்ன பண்ணுது, அவங்க வந்து கொஞ்சம் முகமது நபி பக்கத்தில் சாஃப்ட் கார்னர் உள்ளவங்க, ஆனால் இஸ்லாமியராக மாறாதவங்க. மாறல, ஆனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக அவர்கிட்ட டீல் பண்ணுறவங்கன்னு வைங்களேன். அதாவது மக்காவில் இருந்தது எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரன் தான். அதை மாதிரிலாம் புரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே ஒரே இனக்குழு தான். அதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறது, அப்படி வச்சுக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. அந்த குடும்ப பெரியவர்கள் தான் தலைவர்கள். கோயில் பூஜை கொடை, ஆடு வெட்டுறது, பாடு வெட்டுறது அப்படின்னு எல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் இந்த பனு குசான்ற குரூப் என்ன பண்ணுது, அடித்து முதல்ல குதிரையில் கிளம்புவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா படைகள் வர்றது வந்து நடந்து கிடந்துலாம் வரணும். குதிரையில் போயிடலான்ட்டு இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு கிளம்பி நேராக மதினா வந்துடுறாங்க. மதினா வந்து அவங்க மதினா வர்றதுக்கே ஒரு 3-4 நாள் ஆகிடுதுன்னு வச்சிங்களேன். வந்து வேலையாக நபிகள்கிட்ட சொல்லிடுறாங்க, இது மாதிரி அவங்க வராங்க, அது 1-2லாம் இல்லை, 10,000 பேர் வராங்க, நீங்கள் என்ன பாதுகாப்பு பண்ணணுமோ பண்ணிக்கிங்க, நான் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவனுங்க எஸ்கேப் போய் ஓடிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபிகிட்ட ஒருத்தர் வந்து சேர்றார். அவரோட ஃபுல் பேருன்னு குறிப்பிடப்படுறது எப்படின்னா சல்மான் அல் ஃபரிஷி அப்படிம்பாங்க. அல் ஃபரிஷினா வேறு ஒன்றும் கிடையாது, பாரசீகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தான். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சல்மான் த பர்ஷியன் அப்படின்னு தான் வரும். பார்சி அப்படின்றது தான் ஃபரிஷி அப்படின்னு அவங்க அரபு இதில் சொல்கிறாங்க. அவர் வந்து பாரசீக நாட்டிலேருந்து வருன்றதுனால அவர் வந்து ஒரு புது டெக்னிக் ஒன்று சொல்லித்தரார். என்னென்னா, அந்த காலத்து படை போரே எப்படி நடக்கும்னா, ஒரு குரூப் இப்படி நிற்கும், எதிர் குரூப் ஒன்று வரும். சண்டைன்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் தூரமாக இருந்தாங்கன்னா ஆம்பு கம்பு விட்டு பார்ப்பாங்க, கொஞ்சம் நெருக்கமாக வந்துட்டாங்கன்னா குதிரை படையை உள்ளே விட்ருவாங்க. ஒரு 50 பேர் நிற்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு குதிரை வேகமாக அடிச்சுட்டு உள்ளே போச்சுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவன் செதறி ஓடுவாங்க. செதறி ஓடும்போது இவன் குதிரையில் போகும்போது அந்த சைடில் எவ்வளோ பேரை முடியுமா டப்புன்னு வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை சில பேர் அவ்வளோலாம் எதுக்கு சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டியை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டே போவாங்க. போனால் போதும், அந்த ஈட்டி குத்தியே 10 பேர் செத்து போவோம், காயமாக தான் ஆகும். அதாவது முக்கியமான விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சண்டையில் எதிரியை வெட்டுறதை விட நம்ம வெட்டுப்படாமல் இருக்கிறதே பெரிய திறமைன்னு வச்சுக்கோங்க. கும்பலாக போய் அடிக்கும் போகும்போது நம்ம முதல்ல காயப்படாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாரு, அந்த சல்மான் என்ன சொல்கிறாரு, அவங்க 10,000 பேரோடு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட மெயின் பவர் வந்து எங்கே இருக்கும், கேவல்ரியில் தான் இருக்கும். கேவல்ரின்றது அது ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தையை புரிஞ்சுக்கிங்க. கேவல்ரி, இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொதுவாக கேவல்ரினா வேகமாக மூவ் ஆகக்கூடிய படைகள். அதில் வந்து எகிப்தியர் காலத்துக்கு அப்புறமே அந்த ரதப்படையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ரதம் வச்சு ஓட்டுறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஓட்ட முடியல. அதுபோல் குதிரையில் ஒரு ரதம் போகிற இடத்துக்கு 4 குதிரையில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி குதிரைகளோட எண்ணிக்கை தான் அதுக்கப்புறம் அதிகரிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போவும் நம்மள்ட்ட இப்போ உள்ள மாடர்ன்லேயும் அந்த கேவல்ரி இருக்கான்னா இருக்குது. குதிரைக்கு பதிலாக ஜீப்பு, டேங்கி, இது எல்லாமே கேவல்ரி தான். பேர் வந்து இது ஒரு கலெக்டிவான பேர். இன்ஃபேண்ட்ரின்றது காலாட்படை. இப்போ இன்ஃபேண்ட்ரின்றது இப்போவும் இருக்குது, கேவல்ரி இப்போவும் இருக்குது. பொதுவாக வந்து தரைப்படையில் இதை 2ஆக தான் பிரிப்பாங்க. இந்த கேவல்ரி வந்து வேகமாக மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது சமதளமான பகுதி. அப்போ ஃபுல்லாக குழி வெட்டிட்டோம்னா என்ன பண்ணலாம், குழினா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கோட்டை கட்டலாம். கோட்டை கட்டி கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துக்கலாம், உள்ளே வர முடியாது. மதீனாவில் வந்து கோட்டை இருக்குது, ஆனால் அந்த கோட்டைன்றது வந்து ஒரு சிறு பகுதி தான். அது மொத்த நகரமும் கோட்டைக்குள்ளே கிடையாது. ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கும். மற்றவங்கெல்லாம் அந்த கோட்டையை சுற்றி உள்ள பகுதியிலும் மக்களும் இருப்பாங்க, வீடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ புதுசாக அவங்க வந்து இப்போ மக்காலேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனவங்க இங்கே வந்து சேர்றதுக்கு மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு செய்தி கிடைச்ச நேரத்துலேருந்து எவ்வளோ டைம் ஆகுது, இன்னும் அதிகபட்சம் 7 நாளில் வந்துடுவாங்கன்னு இருக்குது. அப்போ உடனடியாக பாதுகாப்புக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இவர் சல்மான் கொடுத்த ஐடியா படி என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக குழி வெட்டிடுறாங்க. குழினா எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஆள் ஆழத்துக்கு இருக்கும். ஒரு ஆள் ஆழத்துக்கு நல்ல அகலமாகவும் இருக்கும். அகலம்னா என்ன சொல்லலாம், ஒரு 5 அடி 6 அடி அப்படி தாண்டி குதிக்க முடியாது. அந்த குதிரையாலேயோ வரக்கூடிய மனிதர்கள் வந்து சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த குழியை தாண்ட முடியாது. தாண்டணும்னு நினச்சி உள்ளே விழுந்துட்டாங்கன்னா குழியாக இருக்கும். அதில் கூர்மையான கட்டைகள் எல்லாம் சொருவி வச்சுருப்பாங்க, நல்ல ஆப்பு மாதிரி. சரியா, உள்ளே உளுத்தா குத்திப்பிடும், அந்த பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரன்ச், இதை வந்து ஆங்கிலத்தில் ட்ரன்ச்சுன்னு சொல்லுவாங்க.
நம்ம வந்து குழி, இது வந்து பதுங்கு குழி கிடையாது. பதுங்கு குழின்றது வந்து இவங்க வந்து உள்ளே ஒளிஞ்சிக்கிறது. இது வந்து வர்ற வழியில். இப்போ நான் ஒரு படம் காட்டுறேன் பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 பக்கத்தில் 2 சைட்லேயும் பாருங்கள் மலை இருக்குது. இந்த பக்கம் ஊஹுத் மலை இருக்குது, இந்த சைடில் பார்த்திங்கன்னா சீலான்னு ஒரு மலை இருக்குது. இந்த 2 மலையும் ஒன்றா தெற்கு பகுதியில் வந்து ஒன்றா சேர்ந்துக்குது. இது சேரக்கூடிய இடத்துல தான் என்ன இருக்குது, இந்த கேப்புக்குள்ளே தான் மதீனா இருக்குது. இப்போ 10,000 பேர் வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வழியாக உள்ளே வந்தான்னு வச்சிங்களேன், இங்கே இருக்கிறது 3,000 பேர் வச்சு குமுறுன்னு குமுறிடுவாங்க. கரெக்டாக? இப்போ அந்த படத்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? அந்த படத்தில் இப்போ ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபுல்லாக ஒரு வெட்டின ட்ரன்ச்சு. 6 நாளில் உட்காந்து ஃபுல்லாக இந்த மலையிலேருந்து அந்த மலை மவுண்ட்டு சீலாவில் ஆரம்பித்து ஊஹுத் மலை வர ஒரு பெரிய வட்டமாக ஒரு குழியை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு குழிக்கு இந்த பக்கம் எல்லோரும் நின்றுக்கிட்டாங்க. இப்போ படம் பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ வாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படி மலை இருக்குது, இப்படி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பதர் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வர்றவனை இவங்க போய் இப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த வாட்டியே ஜெயித்தது பெரிய விஷயம்னு வச்சிங்களா. 1000 பேர் எடுத்து 300 பேர் ஜெயித்தது. இப்போ அதே மாதிரி 10 மடங்கு 3000 பேர் நின்றுக்கிட்டு எதிரி வந்து 10,000 பேர். அதில் இன்னொரு ட்ராபேக் என்ன இருக்குன்னா, அங்கே பதர்லையாவது என்னென்னா ஓப்பன் ஸ்பேஸு. செத்தா சண்டைக்கு வந்தவன் மட்டும்தான் சாவான், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நகரம், மதீனான்ற நகரம், இவங்க குடியிருக்கிற நகரம். நகரமே நாசமாக போயிடும். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. அப்போ பதர் போரோட டெக்னிக் படி சண்டை போட முடியாது. ஊஹுத் மலையில் நடந்த மாதிரி தப்பிச்சு போகலாம் அப்படின்னா மலை மேலே ஏறி போயிடலாம். ஆனால் இந்த வாட்டி பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு எங்கே தப்பிச்சு ஓடுறது? ஸோ 2 முடியாதுன்றப்ப தான் 3வது டெக்னிக்காக என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரென்ச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு பாரசீக நண்பர் ஒருத்தர் கிடச்சி, அவரும் இஸ்லாமியராக மாறினதுனால தான் நண்பர்னு வைங்க. அவ்வளோ பெரிய வட்டத்துக்கு ஒரு குழியை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு எல்லாம் வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை வேறு செய்கிறாங்க. இன்னொரு 15-20 நாள் கழித்து தான் அறுவடை பண்ணணும். அந்த அறுவடையும் முதல்ல முடிச்சிருக்கேன்ட்டார். இந்த குழிக்கு அந்த பக்கம்லாம் இவங்களோட நிலங்கள்லாம் இருக்குல்ல, இவங்களோட நிலங்கள்லாம் இருக்கும்ல, அந்த நிலங்களில் இருந்தது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அவங்க வர்றதுக்குள்ளே அங்கே வந்து ஒரு பார்லி கூட இருக்கக்கூடாது அப்படின்னா அறுவடை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, அந்த படைகள் வரும்போது அவங்க கொண்டு வந்து சாப்பாடை வச்சு தான் சாப்பிட முடியுமே தவிர அங்கங்கே கிடைக்கிறதெல்லாம் பிடிங்கி சாப்பிட முடியாது. பிடிங்க சாப்பிட்னா இந்த குழியெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் வர்றதும் கஷ்டம். இது இப்படி சிச்சுவேஷன் இருக்கா. வந்துட்டாங்க. வந்து பார்த்தவங்க காவல்ரியை கொட்டிட்டு சர்ன்னு ஓடிடலான்னு வந்தால் பார்த்தா யோ இரியா குழி இருக்கியான்னா சரி பார்த்துட்டு ஐயோ குழியா, குதிரை தாண்டுமா, நீ தாண்டிடுவியாடா அப்படின்னு கேட்டால் குதிரையே தாண்ட முடியாது, நான் மனுஷன் எப்படியா தாண்டுவேன் அப்படின்றான். ஸோ இப்படி ஒரே டென்ஷன் கன்ஃபியூஷன். வேகமாக கிளம்பி வந்த வேகத்துக்கு பத்தாது ஒரே ஆப்பு சொருவின மாதிரி நின்று போச்சு. இதுக்கு அடுத்தால என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா போயிட்டே இருப்போம். ஏன்னா இது முக்கியமான ஒரு சண்டை. இதில் வந்து முகமது நபியோட பயங்கரமான டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகங்கள் வாங்கி இன்றைய உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் ஆதரவின் மூலமாக இந்த சேனல் தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி இந்த புத்தகங்கள் சங்கிகளின் உளறல்களை வாயடைக்க செய்வதற்கான கருவியாகவும் பயன்படும். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.